சுகாதார இதெல்லாம் கொடுக்க முடியாது. இது அநியாயமான விஷயம். இந்த கேஸ்ல கூட தொழிலாளிகள் இந்த மாதிரியே கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ் 2152A இதே சட்டத்தில் நீங்க எந்த கேஸ் போட்டுக்கிறீங்களோ அதே சட்டத்தில் தான் கேஸ போட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இது அநியாயம், இந்த நாட்டில் இந்த மாதிரி செய்யக்கூடாது. பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் செய்யறது தப்பு, கான்ட்ராக்ட் பண்றது தப்பு, அதே சம்பளம் கொடுக்கணும்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒட்டி என்ன சொல்றாங்க கேளுங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சொல்றாங்க? வீரப்புலி சூரப்புலி இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கேஸ் ஏன் போடல? இது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதுவும் சுப்ரீம் கோர்ட்டு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இது பாம்பே கேஸ். பாம்பே கேஸ்ல ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்கள மாதிரி தொழிலாளி, கான்ட்ராக்டர் ஆபரேட்டர்ஸ், வெல்டரு, டர்னரு, ஃபிட்டரு, கிரவுண்ட் ஸ்டாஃப், நாங்க வேலை செய்யறோம், அவங்க கொடுக்குற சம்பளம் தான் எங்களுக்கும் கொடுக்கணும்னு கேஸ போட்டு இதே 2125A கேஸ போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் லேபர் கமிஷனர் கோர்ட்ல அவங்க பக்கம் ஆகுது, பாம்பே ஹைகோர்ட்ல அவங்க பக்கம் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்ல தொழிலாளி பக்கம் ஆகுது. அந்த தொழிலாளிக்கு அதே சம்பளத்தை கிடைக்குது. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் இங்கே விட்டு போறேன். இது எடுத்து போய் கொடுக்கலாம். இது என்ன டிபார்ட்மெண்ட் வேலை இருக்கா? இதுல என்ன டிபார்ட்மெண்ட் வேலை இருக்குது? இன்னொரு ஜட்ஜ்மெண்ட். இது சுப்ரீம் கோர்ட் 2009 Pankai Thermal Power Station and another Vidyut Bastur Sangatan and others. पर इधर படிக்கிற போது இதுல என்ன சொல்றாங்கன்னா பேரா நம்பர் 13 following the dispute is rule 2525A the same reads as under the government கேளுங்க 2525A in cases where the workman employed by the contractor perform the same அந்த கேஸ் பெண்டிங் இல்ல. ஆனா யூனியன் வந்து என்னன்னா எல்லாரும் வந்து கையாள என்ன சொல்லிருக்கா, நம்ம வந்து இந்த ஊர்ல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியே வாங்குவோம், அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம போராடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து என்னன்னா கேஸ் பெண்டிங் வந்து எங்களுக்கு நிறைய பேர் வந்து தெளிவாகல, இன்னும் வந்து தெளிவாகல, இன்னும் அந்த நம்பிக்கை தான் வந்து என் தொழிலாளி ஏதாவது யூனியன் சம்பளம் வந்து இன்னும் கேட்டுருக்காங்க. அதனால நான் என்ன கேட்கணும்னா வெளியூர்ல வந்து கொடுக்கறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் இங்கே நாங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணி இங்கே நாங்கள் வேலை செஞ்சு 15 வருஷம் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய வேலை, எங்களுடைய ரத்தம் எல்லாம் சிந்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் நான் என்ன பண்ணேன், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. உட்காருங்க சொல்கிறேன். 500 பேர் எடுத்தாங்க தானே பெம்பலில் பேசினுக்கிறீங்க. வெளியூருக்கார 500 பேர் எடுத்ததுக்கு ஏன் கோச்சிக்கிற? நீ கோச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வெளியூருக்கார வந்து உள்ளூரில் நிற்கிறான், அன்னைக்கு கோச்சிக்கலையே. கோச்சிக்கிட்டீங்களா? எந்த வெளியூருக்காரனும் வரக்கூடாது என் ஊருக்குன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா சார்? உட்காருங்க சொல்கிறேன். உட்காருங்க சொல்கிறேன். நான் இந்த மண்ணில் பொருந்துவேன், எல்லா ரகத்தையும் பார்த்துவேன். வெளியூருக்காரங்க யாரும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணீங்களா? வெளியூருக்காரங்க அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது, ஆனால் உள்ளூர்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடு. ஆனால் வெளியூருக்காரன் அந்த பூமி முன்னேறாது. உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் யார்? சிஎம்டி நடராஜன் இருக்கும்போது 160 பேருக்கு ரயில் கோச்சில் வெறும் பிஜேஎம்எல் தொழிலாளி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தனே. அதுக்கு முன்னே பெம்பல்ல தொழிலாளி பிள்ளைங்க இடம் இல்லையே. இது உண்மையா இல்லையா? இஸ் இட் நாட் ட்ரூ? பெம்பல்ல இறந்தா அந்த இறந்தவன் புள்ளிக்கு தான் அங்கே வேலை, தொழிலாளி புள்ளிக்கு இல்லை. ஆனால் நான் சிஎம்டி கிட்ட எனக்கு வேட் செய்து கொடு, கொமாட்ஸோ இதெல்லாம் போட்டிருந்தீங்கல்ல, வெளியூரில் ஓப்பன் பண்ணனாக்கா எனக்கு 5 இயர்ஸ்க்கு வேணும் வாட்ச் பண்ணி கொடுக்கும்போது நான் என்ன கேட்டேன், என் பிள்ளைக்கு வேலை கொடு, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடு,
இல்லை, இவ்வளோ தொழிலாளி பிள்ளைங்களுக்கு தான் ரயில் கோச்சில் இடம் கொடுக்கணும். ஏன்னா இட்ஸ் அ மைனிங் பிளேஸ். எங்களுடைய ரத்தம், எங்களுடைய மண், எங்கள் ஃபோர் ஃபாதர் சிந்திய ரத்தங்கள் எல்லாம் அதில் இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளோ பேருக்கு கொடுக்கும்போதோ என்னையும் மினிஸ்டர் வச்சுன்னு 10 பேருக்கு உன் கையால் கொடுனாரு. எங்கள் விசுவாசம் சொல்லுங்க, நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்காங்க? அந்த விசுவாசம் நீ வைக்கலன்னு கூட நான் உன் மேலே கோச்சிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, காலங்கள் மாறிட்டே போகும், காலங்கள் மாறிட்டே போகும். ஈக்குவல் பே யாருக்கு? ஈக்குவல் ஒர்க். அதான் பாலன் சொன்னார், எல்லாருக்கும் ஈக்குவலாக பே கொடுக்கணும். அதே வேலை தானே இவங்க கூட செய்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் கேட்டுருங்க பாலன். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அவங்க இன்வைட் பண்ணிக்கிறாங்க, உங்களை இன்விடேஷன் கொடுத்துக்கிறாங்க. 50 ரூபாய் மொய் போடுறேன், அவர் 500 ரூபாய் மொய் போடுறாரு, அவர் ஒரு 1000 ரூபாய் மொய் போடுறாரு. 1000 ரூபாய் மொய் போட்டவனுக்கெல்லாம் ஸ்வீட் வை, 50 ரூபாய் போட்டவங்க அப்பளம் வைக்காது இல்லையா கல்யாணத்தில்? இது அங்கே குப்பைகள் க்ளீன் ஆகல, ரோடுகள் சரியில்லை, பள்ளமாகுது, இப்படியெல்லாம் போட்டுங்கிறான். ஆனால் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏவோட ஆளுங்க வந்து தாய் வந்த பிறகு தான் ஒலியும் விளக்கமாக்குதான். கொஞ்சம் லைன் உள்ள போய் பாரு, ஒலி விளக்கு எப்படி இருக்குதுன்னு. ட்ரெயினில் இறங்கி போய் இட்டில் பைதுன்னு ஓடலாம். எங்கள் விளக்கு சார், மேலே பட்டு புடவை கட்டுன்னு வந்துட்டால் முக்கியம் இல்லை, மேலே வந்து ஷூட்டு போட்டுன்னு தான் முக்கியம் இல்லை. விவேக் ஒரு படத்தில் போலீஸ்கார் அடிக்கும்போது காட்டுவான் உள்ள என்னடாக்குதுன்னு. என்னக்குது உள்ள என்னக்குது? லங்கோட்டா பூ இப்படியாடான்னு காத்துப்போம். அது மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டில் போட்டு நாளைக்கு ஸ்ட்ரீட் லைட் கெட்டு போச்சுன்னா அது மறுபடியும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆளுக்குதா? அமௌண்ட் வருது, இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிக்கினா லைட் ஆன் பண்ணிட்டேன். எத்தனை லைன் உள்ள லைட்டுக்குது, எத்தனை ஏரியா உள்ள லைட்டுக்குது, எத்தனை ஏரியா உள்ள ரோடு போட்டுக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னே நான் வந்தேன், அப்போ இந்த ஊரில் ஒன்றுமே இல்லை. பெத்த பொண்ணு அப்பனே காரி துப்புறது, சொந்த அப்பனை காரி துப்புற பொண்ணு எங்கன்னா பார்த்துக்கிறியாங்க? 1000 தப்பு பண்ணிதான் கூட எங்கள் அப்பா குடிச்சிருக்கா கூட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் கூட சேர்ந்து எங்கள் அப்பா இப்படி ஆகிட்டாரு, அவர் தனியாக அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு தான் அப்பனை பாராட்டுவாங்க. இது ஒரு வருஷத்துக்கு முன்னே உங்கள் அப்பா தான் மந்திரி, எம்பி, ஒன்றுமே இல்லைன்னு பெத்த அப்பனே திட்டிட்டு போகிற ஒரு எம்எல்ஏ பார்த்துக்கிறீங்களா? பார்க்கலையா நியூஸில்? பின்ன அப்படியே இன்னும் அப்படியே யோசனைங்க மை மறந்துட்டு இருந்தாக்கா பதில் சொல்லு. இதெல்லாம் கேட்டால் தான் நான் கேட்டுவேன். இதுக்கு ஒரு குரூப்புக்குறான் காசு வாங்கின்னு திட்டுறதுக்கு, தனியாக மீட்டிங் போட மாட்டானுங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்துக்குன்னு இது சரியில்லை, விடமாட்டோம், எங்களுடைய எம்எல்ஏ இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய, கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது பாலிட்டிஷியனுடைய வேலை, அப்போசிஷனுடைய வேலை. அது அரசியல் மீட்டிங்கில் பேச வேண்டிய வேலை. ஆனால் இங்கேயும் நான் அரசியல் தான் பேசணும். அங்கே போனாலும் நான் அரசியல்வாதி தான், இங்கே இருந்தாலும் அரசியல்வாதி தான். கேட்டார் அருமையாக. அப்போ எங்களுக்கு வேலையே கிடைக்காது சார். ஏன் கிடைக்காது? நீ உணர்ந்துப்பா, என்னோட வார்த்தை வந்து வீணாக வருது. எங்கே தட்டினா அந்த வேலை நடக்குன்றது எனக்கு தெரியும். இப்போ ஒரு சகோதரர் சொன்னார், குமாரசாமி நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆச்சுன்னு. ஏன் அவர்கிட்ட பேசினா அவரோட இண்டஸ்ட்ரி ஸ்டீல் அண்ட் மைன்ஸுக்கு சேர்மனாக போகலாமே? பலோ த்ரோட் இன் என்ன மாதிரி ஆளுக்கு நீ உன் தோல் கொடு போதும், உன் சம்பாதனை எனக்கு கொடுக்காத. நன்றியை மறக்காதீங்க. நன்றியை மறந்தாக்கா தர்மம் செத்து போயிடும். தாய் என்றும் பிள்ளை என்றும் தழுவிடம் நேரத்தில் தர்மமும் கூட நம்மளை காப்பாற்றாது போயிடும். ஏன் பிஜேபி இஷ்யூக்காக 40 பஸ் எடுத்துன்னு போயிட்டு நான் போராட்டம் பண்ணலையா? அப்போ நான் எம்எல்ஏ இருந்தேனா? எம்எல்ஏ வந்தேன். அன்னைக்கு இருந்த மக்கள் வாலிபம் அப்படி இருந்தான். இன்னைக்கு இருக்கிறியான்னு பார். உனக்காக நான் போராட்டம் பண்ணுறேன், உனக்காக நான் சிஎம்ஐ மீட் பண்ணுறேன், உனக்காக நான் ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ணுறேன். பெங்களூருக்கு வந்துக்கிறார், இத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குற குமாரசாமி கிட்ட. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் டிஃபென்ஸ் கோசி பேசுங்க, என் மக்கள் செய்யுங்க. இதே இவ்வளோ பஸ் நான் எடுத்துன்னு போகிறேன். செய்வீங்களா? அதுக்குள்ள நான் கெஞ்சினுக்கணும். சாம்பியன் பஸ்ஸில் எத்தனை பேர்? நான் இப்போ தான் 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. நான் இது எனக்கு என்னடா காச்சாரம் ஒன்று கெஞ்சினுக்கிறதுக்கு? யார் நீ இவ்வளோ நான் கெஞ்சிறதுக்கு?
நீ என் சகோதரன், என் தம்பிமார்கள், சொல்கிறது தான் என்னுடைய கடமை. உன் தோலை கொடு, நான் தூக்கின்னு போகிறேன். அங்கே பெரிய பள்ளங்கள் என்னால் தாண்ட முடியாது, நான் தூக்குறேன்டா உன்னை. இதுதானே நான் சொல்ல வரேன். ஒவ்வொன்றுக்கும் ஒன்று நான் கெஞ்சினுக்கணும். வாங்கோ, டைமிங் வாங்கோ, 10:30 மணிக்கு சொன்னால் 12:30 கூட வர மாட்டேங்கிறீங்க. எப்படி சிந்தனை செய்து பாருங்க. மறுபடியும் ஸ்ட்ரைக்கு, மறுபடியும் தர்ணா, வேலைக்கு உதவாது. மேனேஜ்மெண்ட் கடல், ஓஷன். நான் காலேஜ் படிக்கும்போது யூனியன் லீடர் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில். நான் காலேஜ் படிக்கும் மெட்ராஸ் 10 இன்டர் காலேஜ் யூனியன் லீடர். இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு முதல்ல லேபர் யூனியன் லீடர். மேனேஜ்மெண்ட் கடல். பாலா சொன்னார், நாங்கள் மீட்டிங் போயிட்டு வந்தோம் 2 பேரும். ஆனால் எல்லாரும் பேசிட்டு சாப்பாட்டுக்கு போனோம். நான் போனேன், நம்ம தலைவர் நான் வர்றதில்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் பாலம் போனார்றது நான் சொல்கிறேன். கோர்டியல் ரிலேஷன் வச்சுக்கலாம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட, நம்ம பிள்ளைகள் நல்லதாகும். நம்ம ரைட்டராக அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கலாம். அது நம்ம பிள்ளைகள் நன்மையாக இருக்கும். நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது அப்படின்னு அவரு போனார். எனக்கு என்னடாமா இருக்கு நீ மேனேஜ்மெண்ட், என்னடா கணக்கு நீ எனக்கு, என்ன கணக்கு நீ எனக்கு? தொழிலாளிகளுக்காக ஃபைட் பண்ணுற, அது வேற ரூபத்தில் நான் ஃபைட் பண்ண நீ தாங்க மாட்டேன். The BML factories in KGF, my people's in KGF, I am in KGF. If you challenge, BML will be doomed. என் பிஜேஎம்எல் தொழிலாளிங்க பார்க்காத வேலையா? என் பிஜேஎம்எல் தொழிலாளிங்க போராட்டமா? நீங்கள் கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆகுறீங்க, பைக்லேயே போகிறீங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. யாரை பார்க்கணும், யாரை சந்திக்கணும், அதை உட்காந்து பேசணும். நான் பாலங்கிட்ட கூட சொல்கிறேன், we need a legal advisor. According to the law, he is better than me. ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு உண்மையோ ஒரு தகுதியோ ஏற்றுக்கிற என்ன இருக்கணும், பொறாமப்படக்கூடாது. அதுக்கு மருந்தே கிடையாது, ஜெல்லஸுக்கு மருந்து கிடையாது. அதை உபயோகப்படுத்தி எங்கே எப்படி மீட் பண்ணலாம், எப்படி சந்திக்கலாம், உட்காந்து பேசுறதுக்கு நான் தயார், நீங்கள்லாம் தயாரா? அது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு குரூப்பு, அதில் ஒரு குரூப்பு, இதில் ஒரு குரூப்பு, எப்படி கிடைக்கும் உனக்கு நன்மை? நான் எதனா தப்பாக பேசுறேன்னா அப்படியே பேசினா கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ராஜன். நான் பண்ண முடியும் என்ன? இல்லை, நான் எங்கேயாவது தப்பாக பேசுனா சுட்டி காட்டு. உனக்கு அந்த ஒரு ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது. ஏன்? நீ என் ஊர் மண்ணில் பிறந்தவன், என் மக்கள். எனக்கு தெரியும் எந்த லைனில், எந்த சந்தில், எந்த காவால் என்ன இருக்குதுன்னு சொல்லி. வெளியூரில் வர்றவன் சில பேர் கேட்குறான், பாலனே கேட்குறான், கிரிமினல்ஸுங்கோ இப்போ பணக்காரன் ஆகிட்டு. அப்புறம் ஊருக்கு வந்தாக்கா எப்படி இப்போ பொசிஷன் பரவாயில்ல, ஜெயிச்சிடலான்னு சொல்கிறாங்க எல்லாரும். அப்போ என்ன கணக்கு போகிறோம்? ஏன்னா மற்ற ஊர்லலாம் தொகுதிக்கு ஆள் வேணும், தொகுதியில் அந்த ஆளுக்குறான், நம்ம போய் நிற்க முடியாதுன்னு பயங்கணும். ஆனால் இங்கே அந்த பயம் போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. மனித பக்தி வச்சிருமோ நானும் ஒருத்தர் திட்டிக்கிறானுங்கப்பா, இவனுக்கு சரியில்லை, அதனால் சம்பிங் போட்டுடலாம். ஏன்டா நானும் அவனும் திட்டிக்கிறதுக்கு உனக்கு என்னடா வலிக்குது? சிந்தனை செய்து பாருங்க சார். எனக்கும் வயசாகிடுச்சு, உங்களுக்கும் வயசாகும் போதா எவனும் சரியில்லை அப்படின் போது உன் பிள்ளையை பார்த்து நீ வேதனைப்படுவ, உன் பேர பிள்ளையை பார்த்து நீ வேதனைப்படுவ. அதுக்கு இன்னைக்கு போராட்டத்துக்கு இறங்க, சட்டத்தை மதி, சட்டத்தை ஃபாலோ பண்ணு. சார் நாங்கள் எல்லாரும் பண்ணுறோம் சார், நீங்கள் என்ன சார் செய்வீங்க? மறுபடியும் உங்கள் மைண்டில் அதுதான் ஓடும். ஓடுதா இல்லையா? ஓடுதா இல்லையான்னு சொல்லுங்க. சரி, அது ஓடுதோ ஓடலையோ நீங்கள் டிசைட் பண்ணுங்க. என்ன சிவா, என்ன பண்ணணுன்றது நான் மனசில் வச்சுன்னுக்கிறேன். காலம் நேரம் வரும்போது எனக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு, யாரை மீட் பண்ணணும்னு தெரியும். ஆனால் மக்கள் நீ ஒழுங்காக இருக்கணும். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வீடு வேணும் சாமி, நான் ஒரு மந்திரிக்கிட்ட போய் கேட்குறேன், இல்லை ஒரு பணக்காரனுக்கிட்ட போகிறேன். 3-4 அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா என்னத்தை வீடு வாங்கி கொடுக்குறது? இதுக்கு நான் என் பிள்ளைங்க எனக்காக நிற்கல, இந்த மண்ணுக்காக நிற்கிறான். வருங்காலம் அவன் பிள்ளைக்கு நிற்கிறான், அவன் பேர பிள்ளைக்கு நிற்கிறான். அவனுக்காக நான் உழைக்கணும், என் ரத்தத்தை அவனுக்கு சிந்தணும், இந்த எண்ணெய் எனக்கு வரணும். அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருப்பேன் என்று கூறி, ஏதாவது என்ன கேட்கணும்னா கேளுங்க சார், கேளுங்க சார். இல்லை பிரியாணி சாப்பிட்றதா கூட வாய் 2 பீஸ் போடு கேட்குறேன். இல்லை
என்னை கேள், நான் என்ன பண்ணணும்? ஆ? என்ன கேட்குதா? அவர் பேசுறது என்ன கேட்குது? மைக்கை தூரம் வச்சு அமைதியாக இருக்கு. டிசி எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸா?